உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அண்ணாமலை கட்சியும் சரியோ தவறோ இருந்தாலும் அண்ணாமலை 234 தொகுதியும் பெரிய ஒரு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கு. யார் பண்ணியிருக்கணும்? காங்கிரஸ் சிதம்பரம் மகனா இல்ல அழகிரியா யாராவது ஒரு இது பண்ணியிருக்கணும். இப்ப காங்கிரஸ் வளரும். காமராஜர் காலத்துல இருந்தே காங்கிரஸ் காணாம போச்சா? கருணாநிதி தான் காங்கிரஸ் என்பது அடிமட்ட தொண்டர்களுக்கான கட்சி, கார்பரேட்டுகளுக்கான கட்சி அல்ல. கார்த்திக் சிதம்பரம் 2 பேருமே எத்தனை ஏழை காங்கிரஸ் தொண்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. விஜயதரணியுடைய அரசியல் வாழ்க்கை, எந்த விதமான அரசியல் செயல்பாடுகளும் என்ன முடிவு பண்றாங்க? பிஜேபி ஒரு பரபரப்பான காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் தனியா கூட நிறைய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி ஓடியான்ட்டார. ஏன் எடப்பாடி அங்க இருந்தா முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், கிறிஸ்தவர் ஓட்டு போட மாட்டாங்க. அதில் அவர் முஸ்லீம் மாநாடு நடத்தினாரா போனாரா? அப்போ அவருக்கு 10% முஸ்லீம் வாக்கு வங்கி தனக்கு வேணும்னு விரும்புகிறார். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். விஜயதரணி அவர்கள், காங்கிரசினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் பிஜேபி பக்கம் போவதாக கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டுட்டு வந்தது. அதை இப்போ ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கட்சியிலேருந்து இப்படி தாவறதுக்கு என்ன காரணம் சார்? அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் சார்? இல்லை, விஜயதரணி ஒரு காங்கிரஸில் ஒரு சீனியர் தலைவர். நீங்கள் ஜெயலலிதா காலத்து எம்எல்ஏ. இதெல்லாம் தாண்டி அவங்க குடும்பம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவங்க பேத்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம். பரம்பரை காங்கிரஸ் குடும்பம். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்க குடும்பம் நீண்ட காலமாக காங்கிரஸுக்கு தொண்டாட்டி இருக்கு. பிரபல வக்கீலும் கூட அந்த அம்மா. இவ்வளவு அரசியல் பிரபலமாக இருந்து நீங்கள் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மூத்த வழக்கறிஞர் விஜயதரணி. இவங்க ஏன் பிஜேபிக்கு போகிறாங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு கார்ப்பரேட் கட்சியாக மாறிப்போச்சு. டெல்லியிலிருந்து யாரை போடுறாங்களோ, அழகிரியா, அடுத்து யார், சிதம்பரம் மகன், இப்படி டெல்லியிலிருந்து உத்தரவு படி தான் இங்கே தலைவர் நியமிக்கிறாங்களே தவிர யார் களத்தில் நிற்கிறான்? இப்போ அண்ணாமலை தலைவர் பதவி, அண்ணாமலை கட்சியும் சரியோ தவறோ அது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அண்ணாமலை 234 தொகுதியும் பெரிய ஒரு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார். இது யார் பண்ணியிருக்கணும்? காங்கிரஸ் பண்ணியிருக்கணும். காங்கிரஸ் இப்போ சிதம்பரம் மகனா இல்லை அழகிரியா, பீட்டர் அல்போன்ஸா யாராவது ஒரு இது பண்ணியிருக்கணும். அப்போ காங்கிரஸ் வளரும். காமராஜர் காலத்திலேருந்தே காங்கிரஸ் காணாம போச்சா? கருணாநிதி தான் காங்கிரஸை காப்பாற்றி வச்சுருக்கார். கருணாநிதி இல்லைன்னா தனியாக நின்னா காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ கூட வராது, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காது. அப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வெகுஜன மக்கள்கிட்ட விலகி போயிடுச்சு. கோஷ்டி பூசலம் கூட நிறையா. சிதம்பரம் ஒரு கோஷ்டி, அழகிரி ஒரு கோஷ்டி, திருநாக்கரசு ஒரு கோஷ்டி, 3 கோஷ்டி இப்போ லைவாக இருக்குது. இந்த 3 கோஷ்டியில் எந்த கோஷ்டியில் சேர்றது? 36 கோஷ்டியாக இருக்குது மாவட்டம் முழுக்க. அப்போது இவர்கள் யாருக்கு கீழ் பணியாற்றுவது? இது ஒரு பெரிய கேள்வி. திமுக ஒரே தலைவர் ஸ்டாலின், அதிமுக எடப்பாடி சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, ஸ்டாலின் சொன்னால் மறுபேச்சு இல்லை. ஆனால் இப்போ காங்கிரஸில் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் டெல்லிக்கு ஓட போயிட்டே இருக்கும். அதனால தான் காங்கிரஸ் தேஞ்சு அழிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதனால் மூப்பனார் பாதி உடச்சிட்டு போயிட்டார். மூப்பனார் மகன் வாசன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் காங்கிரஸ் அடையாளம் தானே. அப்போது விஜயதரணியை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸில்
ஒரு அரசியல் சேவை மனப்பான்மை இல்லை. சிதம்பரம் அவர் டெல்லி லாபி. சிதம்பரம் யாரை சொல்கிறாரோ அவங்க தான் இங்கே மாநில தலைவராக வர முடியும். ஆனால் சிதம்பரம் காங்கிரஸ் எந்த தொண்டரும் எளிமையான தொண்டரும் போய் சிதம்பரத்தை பார்க்க முடியாது, சிதம்பரம் பையனை பார்க்க முடியாது. அப்போ எப்படி கட்சி வளரும்? கட்சி என்பது அடிமட்ட தொண்டர்களுக்கான கட்சி, கார்ப்பரேட்டுகளுக்கான கட்சி இல்லை. சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் 2 பேருமே எத்தனை ஏழை காங்கிரஸ் தொண்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க? இல்லை. அப்போது விஜயதரணியுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் சுருங்கி போகுது. எந்த விதமான அரசியல் செயல்பாடுகளும் இல்லை. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க? சரி, பிஜேபிக்கு போயிடும். பிஜேபி ஒரு பரபரப்பான கட்சி, டெல்லியில் ஆளுகிற கட்சியாக எப்போ மாறப்போகுது? வாய்ப்பே இல்லை. ஆனால் பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கு. போனால் பதவி கிடைக்கும். காங்கிரஸ் எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல தமிழ்நாட்டில். டெல்லியில் வருமா என்பது மில்லியன் டாலர் கணக்கு கேள்வி. அதனால் அந்த அம்மா பார்த்தாங்க, சரி நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு இப்போ பிஜேபி தான். பிஜேபி டெல்லியில் ஆட்சியில் இருக்குது, பிஜேபி அரசியலும் பண்ணுது. அதனால் பிஜேபியில் இணைவதை தவிர வேறு இல்லைன்னு அந்த அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம், நடக்குதா இல்லை சோனியா மீண்டும் நேரடியாக விஜயதரணியுடைய தொடர்புகள் வந்தால் பிஜேபியில் இணைவது தடுக்கப்படலாம். அதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். விஜயதரணி அவர்கள் வந்துட்டு பிஜேபியில் இணையறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு மத்திய பாலிடிக்ஸ், சென்ட்ரல் அரசியல் அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் எம்எல்ஏவாகவே இருக்கிறது, எம்பி சீட்டுக்காக ஆசைப்படுறாங்க. ஏற்கனவே எம்பி சீட்டுக்கு இங்கே கேட்டும் இங்கே கிடைக்கல. அதனால தான் அவங்க பிஜேபி பக்கம் போவதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக கட்சி தான். எம்பி சீட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே எம்பி ஆகணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த வாட்டி தொகுதி பங்கீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஒற்றை இலக்கத்தில் தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பெரிய தலைவர்களுக்கே அந்த ஒற்றை இலக்கம் சரியாக போயிடும். ஸோ இவங்கெல்லாம் அந்த எம்பி பதவிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அது கிடைக்காத பட்சத்தில் தான் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எந்த கூட்டணியில் இங்கே வெற்றி பெற முடியாது. திமுகவும் ஜெயிக்காது, அதிமுகவும் ஜெயிக்காது. ஆனால் காங்கிரஸை திமுகவும் ஜெயிக்கும், அதிமுகவும் ஜெயிக்கும். காங்கிரஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அகில இந்தியாவில் டிமாண்ட் இல்லை, தமிழ்நாட்டில் டிமாண்ட் இருக்குது காங்கிரஸுக்கு. ஏன்னா காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குதோ அங்கே சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க, முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, தலித்துகளும் இருப்பாங்க. அதனால தான் காங்கிரஸ் இங்கே எப்படிமா 7 எம்பி 8 எம்பி 9 10 எம்பின்னு இருக்குது. 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏலாம் வந்திருக்காங்க. பிஜேபி என்றைக்குமே அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட்டு சதவீதம் உயரும் இல்லை சார். இப்போ நடந்திருக்கிற இந்த எண் மக்கள், இந்த பாத யாத்திரை, இது மாதிரியான விஷயங்கள், அண்ணாமலையினுடைய தொடர் செயல்பாடுகள், தமிழக அரசை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு பண்பாகட்டும், ஸோ இதெல்லாமே ஒரு ஓட்டு சதவீதத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார்? இரட்டை இலக்கத்தில் ஒருவேளை 10% 20% கூட ஓட்டு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார்? 20% தான் திமுக அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி. அவங்களுக்கே 20 தான். அதாவதுமா 100%த்தில் 30% வாக்களிக்கிறதே இல்லை. ஓட்டு போடாகிறது எவ்வளவு? 70 தானே போடாகுது. அப்போ 30% மேட்டுக்குடி மக்கள், நடுத்தர மக்கள், இந்த அரசியல் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் வாக்குச்சீட்டுக்கே வரதில்லை. 70% இருக்குது. திமுக 20, அதிமுக 20, 20, 40, 30% எல்லா கட்சிகளும், முஸ்லீம், கிறிஸ்துவர், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், இப்படி எல்லா கட்சியும் சேர்ந்து நீங்கள் 2வது அணி 30%. 30% எந்த பக்கம் சதவிகிதம் கூடுதோ அவர்கள் எம்பியாக ஜெயிச்சிடுறாங்க, முதலமைச்சர் ஆயிடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போது நீங்கள் நிறைய கூட்டணி கட்சிகள் திமுக கூட தான் இருக்குது, அதிமுகவில் ஒன்றும் இல்லை. அப்போ மிக எளிதாக திமுக ஜெயிப்பதற்கு அதுதான் காரணம். பிஜேபி கூட யாரும் சேர விரும்புறதில்லை. ஏன் பிஜேபி சேர விரும்புறதில்லைன்னா கிறித்துவ, முஸ்லீம், தலித்துக்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள். பிஜேபி எந்த முஸ்லீமும் பிஜேபி ஓட் போட மாட்டாங்க, கிறித்துவர்களும் போட மாட்டாங்க, தலித்துக்களும் போட மாட்டாங்க.
அப்போ எப்படி பிஜேபி ஜெயிக்கும்? அண்ணாமலை எப்படி ஜெயிப்பார்? வாய்ப்பே இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் தனியாக நின்னா கூட நிறைய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பிஜேபிக்கு 100 மைல் வேகத்தில் ஓடிடுவாங்க. எடப்பாடி ஓடியான்ட்டார. ஏன் எடப்பாடி அங்கே இருந்தால் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், கிறிஸ்தவர் ஓட்டு போட மாட்டாங்க, தலித்துகளும் ஓட்டு போட மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ஓட்டு போட மாட்டான். அதான காரணம். எடப்பாடியா பிஜேபி விட்டு வெளியே வராரு. வாயா முஸ்லீம்களை வாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. இது மதுரையில் ஒரு முஸ்லீம் மாநாடு நடத்தினாரா? போனாரா? அப்போ அவருக்கு 10% முஸ்லீம் வாக்கு வங்கி தனக்கு வேணும்னு விரும்புகிறார். இதுதான் ஏடிஎம்கே அரசியல். நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் தீண்டப்படாத கட்சி. அதனால் அண்ணாமலை எத்தனை சுற்று வந்தாலும் சரி, அண்ணாமலை எத்தனை சுற்று வந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்ற மாதிரி மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. இப்போ விஜயதாரணி அவர்கள் வந்துட்டு ஒருவேளை பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் ஏற்படுத்தாது. ஏன்னா விஜயதரணி நாகர்கோவில் கன்னியாகுமரியில் அறியப்பட்ட தலைவர். அதை தாண்டி இங்கே யாரும் அந்த அம்மா தெரியாது. நாகர்கோவில் கன்னியாகுமரி தான் அங்கே விஜய் வசந்த் எம்பியாக இருக்கார், வசந்தோடைய மகன். இப்படி காங்கிரஸ் அங்கே பாரம்பரிய காங்கிரஸ்காரர்களால் தான் அடையாளப்படுத்தப்பட முடியுமே தவிர விஜயதரணி இழப்பு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படாது. இது பிஜேபியினுடைய ஒரு தேர்தல் வியூகமாக எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு கட்சியில் தனக்கு தேவையான ஆட்களை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஆமாம், தேர்தல் வியூகமாக இருந்தால் பிஜேபியிலேருந்து கௌதமி ஏன் போகுது, கஸ்தூரி ஏன் போகுது? பிரதமரை பார்த்து சேரும் போது தான். லோக்கல்லாம் சேர மாட்டேயா, லோக்கல் அண்ணாமலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அமித்ஷாலாம் பார்க்க மாட்டேன். நேரம் எங்கே? மோடி தான். மோடி நேராக பார்த்து மோடி முன்னாடி தான் நான் சேருவேன். இதுதான் கஸ்தூரியுடைய டிமாண்டு. காஜி ரகுராம் ஏன் போகுது? எல்லாமே மகளிர் அணி பூரா கிளம்பி எல்லாம் ஏடிஎம்கே போகுதே. ஏன் கட்சியிலேருந்து வரல? காரணம் அங்கே டிமாண்ட் இல்லை, அங்கே வாக்கு வங்கி இல்லை, அங்கே செல்வாக்கு இல்லை. இப்போ விஜயதரணி பிஜேபிக்கு போனதுனால என்ன விளைவு ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஏதாவது ராஜ்யசபா உறுப்பினர் ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கும், ஏதாவது. அதனால் விஜயதரனுடைய அரசியல் எதிர்காலத்தை விஜயதரணி தான் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு பண்ண முடியாது. ஓகே, எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.